அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்திருக்காரு. அதுதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து அவரை விமர்சிப்பது சரியாக இருக்குமா, எதனால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவருடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கும் கட்சியினுடைய இரண்டாவது மாநாட்டிற்கும் அவருடைய இசை நிகழ்ச்சி ஜனநாயகம் இசை நிகழ்ச்சிக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் வராதது சமூக வலைதளங்களில் பேசுபவர்களாக மாறியது. ஆனால் அவருடைய பர்சனல் அவருடைய குடும்பம் வரலாம் வராம போகலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க. சில பேர் அதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருந்தாங்க. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்கிறது. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் 12 பக்க மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க வழக்கறிஞர் மூலமாக. நேற்றைக்கு இந்த மனு மீதான விசாரணைக்கான சம்மன் ஒரு எதிர் மனுதாரர் விஜய் என்பதனால அவர்கிட்ட இந்த மனுவை நீதிமன்றத்தில் கொடுக்க போயிருக்காங்க. அவர் இதை வாங்க மறுத்ததாகவும் நாளை இல்லை நாளைக்கு மறுநாள் அவர் வீட்டில் போய் நீதிமன்றம் சார்பாக இந்த மனுவை ஒட்ட இருப்பதாகவும் செய்தியில் வந்திருக்கிறது. அதே போல ஏப்ரல் 20 இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்க அறிவிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. அதை மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ யாருக்கும் கிடையாது. இன்னொன்று, ஒரு விஜய் அவருடைய அரசியல் நம்ம எதுக்குறோம், கொள்கை ரீதியா கொள்கையே அவர்கிட்ட இல்லை அதனால விமர்சிக்கிறோம். அவருக்கு எந்த இலக்கும் இல்லை அதனால விமர்சிக்கிறோம். அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள்ல பிழை இருக்கு அதை விமர்சிக்கிறோம். அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியாக தான் விஜயோட முரண்படுமே ஒழிய விஜய் என்கிற தனிப்பட்ட மனிதனோடு எந்த முரணும் கிடையாது, நமக்கு கிடையாது. ஆனா அந்த தனிப்பட்ட முரணோடு அவர் மனைவி முரண்பட்டு ஒரு விவாகரத்து வழக்கை கொண்டு போயிருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் மியூச்சுவல் கன்சர்ன்ல தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு திரை பிரபலம் அவரும் அவருடைய மனைவியும் சமீபத்தில் மியூச்சுவல் கன்சர்ன்ல ரெண்டு பேரும் இரு மனதும் ஒத்து போய் விவாகரத்து வாங்கினாங்க. நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேருக்கான விவாகரத்தையும் கொடுத்து விட்டது. அப்படி பல்வேறு வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு குடும்ப நீதிமன்றங்கள்ல இருதரப்பும் ஒத்து போய் விவாகரத்துக்கிறாங்க. இன்னொரு நடிகர் விவாகரத்து கேட்டார், அவங்க மனைவி கொடுக்க மறுத்தாங்க. அந்த வழக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர் அதுவும் போய் கொண்டிருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவையே ஏற்படலை. இங்க ரெண்டு தரப்பும் ஒத்து போய் விவாகரத்து கேட்கல. விவாகரத்து கேட்ட சங்கீதா அவர்கள் மனதளவிலையும் உடலளவிலையும் நான் 2021 பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்றாங்க. விவாகரத்துக்கான காரணங்களை மிக அழுத்தமாக அடிக்கிருக்காங்க. இன்னும் அவர் தரப்புல இருந்து அழுத்தங்கள் வந்தால் அந்த பெயரோடு நான் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாரா இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி சங்கீதா அவர்கள் சொல்றாங்க. உடல் ரீதியா மன ரீதியானா கிட்டத்தட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ், ஒரு குடும்ப வன்முறையை நீதிமன்றம் செக்ஸுவல் அபியூஸ், எக்கனாமிக் அபியூஸ், அப்புறம் எமோஷனல் அபியூஸ், சைக்காலஜிக்கல் அபியூஸ் பல்வேறு வகையில் வகைப்படுத்துறாங்க. இதில் அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நான் துன்பப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக 4 ஆண்டு கால துன்பப்பட்ட அதுக்கான காரணங்களையும் வெளிப்படைத்தன்மையோட அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது பேச வேண்டிய செய்தி இல்லை. 5 ஆண்டு காலம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க, அப்பவே சொல்ல வேண்டியதானே. 2021 அவருக்கு தெரிஞ்சிச்சுல, 2021 தெரிஞ்சது இப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னு சங்கீதா அவர்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தணும், தனி மனித ஒழுக்கத்தை அசிங்கப்படுத்தணும், விஜய் இதை வச்சு கேள்வி கேட்கணுங்கிறது சத்தியமாக உடன்பாடு கிடையாது. நான் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வார்த்தையை விட்டதுக்காக நான் நயினார் நாகேந்திரன் அவர்களை கண்டித்து காணொலி வெளியிட்டேன். அது மிக தவறானது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி கண்டிக்கப்பட்டாரோ அதுபோல இன்னைக்கு பல்வேறு சமூக வலைதளங்கள்ல இதை வைத்துக்கொண்டு விஜயை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிக தவறானது. ஆனா சங்கீதா அவர்களுடைய முடிவு இருக்கு பாருங்க, உண்மையிலே ஒரு போல்டான முடிவு. இன்னைக்கு விஜய்க்கு தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் இருக்காங்க. விஜயனுடைய கட்சி 200-234 தொகுதியில் போட்டி போட போகுதுன்னு தெரியுது. கூட்டணி வச்சா எத்தனை தொகுதின்னு தெரியல, போட்டி போட போகுது. அப்போ ஆட்கள் இருக்காங்க, அவருக்கு பெரிய கிரௌட் இருக்கு, பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரம் கேரியருடைய உச்சத்தை உதவி சொல்றாரு. அவருக்கு ஒரு பெரிய கிரௌட் இருக்கு, உண்மையிலே மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும், வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்னு தெரியும், அவர்கிட்ட பெரிய மீடியா டீம் இருக்குன்னு தெரியும். தெரிந்திருந்தும் அவங்க போய் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட 1999 அவங்க கூட வாழ்ந்த ஒருத்தங்க, 2 பிள்ளையை பெற்றெடுத்தவங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதியோ எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருந்தா,
எவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிருந்தா. கிட்டத்தட்ட முதலமைச்சர் வேட்பாளர் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய நானும் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை எதிர்த்து அவருடைய மனைவி நீதிமன்றத்தை நாடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ பேச வேண்டிய செய்தி. விவாகரத்துகள் தமிழ்நாடு நடைபெறவே இல்லையா? விவாகரத்தை வச்சு ஒருத்தரை கேள்வி கேட்க முடியுமா? கிட்டத்தட்ட மதுரை நீதிமன்றத்தில் மட்டும் 5 லட்சம் விவாகரத்து வழக்குகள் இருக்கு. ஏன் இந்த விவாகரத்து வழக்கு, இந்த 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாத 2 பேரோட பர்சனல். ஆனா இங்க சங்கீதா அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்பது அந்த குற்றச்சாட்டிலும் தாண்டி ஒரு போல்டு லேடியா, ஒரு பெரிய நடிகர், பெரிய அரசு கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்காரு, தேர்தலில் பங்கெடுக்க போகுது, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த நேரத்தில் நாம் இதை செய்யவில்லை என்றால் எப்போதும் செய்யாமல் போயிருவோம்னு சொல்லி நிற்கிறாங்க. ஆனா அவங்கள 2 பேரை பத்தி பேசக்கூடாதுன்னா நீ சங்கீதாவை பத்தியும் பேசக்கூடாது இல்ல, இதை வச்சு அரசியலாக்க கூடாதுன்னா சங்கீதாவையும் அரசியலாக்க கூடாதுல்ல. சங்கீதா அவர்களை திமுக இயக்குது, சங்கீதாவை சபரிசன் இயக்குறாரு, சங்கீதாவை வந்து திமுக குடும்பம் இயக்குது அப்படின்னு திமுக தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு எழுத ஆரம்பிக்கிறான்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதனால தான் இது தவறான கூட்டம்னு சொல்றோம். அதனால தான் இந்த காணொலியே நான் பேசவே கூட நினைச்சேன். ஒருத்தர் பிரச்சனை பேசுவது சத்தியமா அதுல உடன்பாடே கிடையாது. ஆனா நம்ம தாவேக்கா வைத்து வீடியோ போட்டா திமுக ஒரு வீடியோக்கு 2 லட்சம் சொல்றது, திமுக தான் இயக்குது, பெண் டீம் மாசம் பணம் கொடுக்குன்னு சொல்லுது. அதே போல இன்னைக்கு சங்கீதா அவர்கள் விஜயனுடைய மனைவி, விஜய் திருமணம் செய்து 25 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒருத்தங்க, சொல்ல போனா ஒரு ஈழத்து மகள், அவள் ஈழத்து தேவதை, அவளை நீ வந்து கேள்வி கேட்டு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல எல்லா கமெண்ட்டையும் படிச்சு பார்க்குற. ஒரு 2 மணி நேரம் படிச்சு பார்த்தா முழுக்க கடைசி ஆயுதம் ஏவப்பட்டுச்சு, கடைசி அம்பு ஏவப்பட்டுச்சு, கடைசி ஆயுதத்தை ஏவிட்டாங்க, இது பின்னணியில் திமுக இருக்கு, பின்னணியில் சபரிசன் இருக்காரு, பின்னணியில் பெண் டீம் இருக்கு, பின்னணியில் அது இருக்கு இது இருக்கு. ஒரு பெண்ணு நான் 5 வருஷமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், நான் உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன் என்று விவாகரத்து கேட்கிறாங்க. அப்போ 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல, திமுக இயக்குற அளவுக்குத்தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? பெண் டீம் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? சபரீசன் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? அந்த வீட்டுக்குள்ள 4 வருஷமா நான் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க இல்ல, அவங்க மகள் இல்ல, அவங்க மகன் இல்ல, அவங்க அப்பா அம்மாவும் இல்ல, யாருமே இல்லாம தனிமையில ஒருத்தர் இருக்காரு. அவர் உள்ள என்ன இருக்குன்னு தனிமையில ஒருத்தர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டில் குடும்பத்துக்குரிய மனைவி, மகள், பிள்ளை யாருக்கையுமே காப்பாத்தாம நான் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்றது எந்த மாதிரியான அரசியல்? என் மனைவியை காப்பாற்ற மாட்டேன், என் மகளை காப்பாற்ற மாட்டேன், என் மகனை காப்பாற்ற மாட்டேன். அவருடைய மகன் ஒரு படத்தை இயக்குறாருங்க. உண்மையிலேயே எவ்வளவு முரண்கள் இருக்கட்டும், அந்த பையன் கேட்கல. ஆனா அந்த பையனுடைய பட துவக்க விழாவுக்கோ அந்த பையனுடைய ஆடியோ லான்ச்சுக்கோ ஒரு ட்வீட் போட்டா என்ன? அப்ப அந்த அளவுக்கு வெறுப்பு என்ன வந்துச்சு? இது ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கும் முதல் காரணமா இருப்பது யாருன்னு விசாரிச்சு பார்த்தா ஜெகதீஷ். விஜயினுடைய வீட்டில இருந்து 3வது வீட்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் பிரிவதற்கும், இந்த குடும்பம் விவாகரத்து வரைக்கும் போய் நிற்பதற்கும், விஜயனுடைய மகன் விஜய்கிட்ட பேசாம போனதுக்கும், விஜயனுடைய பிள்ளை விஜய்கிட்ட பேசாம போனதுக்கும், அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு ஒதுங்கி நிற்பதற்கும் எல்லாத்துக்கும் முதற் காரணம் ஜெகதீஷ் என்கிற ஒரே ஒரு அயோக்கிய பையன். ரூட் அப்படிங்கிற ஒரு மீடியாவை ஆரம்பித்து, ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து விஜயை மண்டைய கழுவி அவரோட குடும்பத்தை அங்கிருந்து விலக்கி எல்லா வேலையும் பார்த்தது அந்த ரூட்டு பையன் ஜெகதீஷ் தான். ரூட்டு மாமா ஜெகதீஷ் தான். அவன் தான் அந்த வேலையை பூரா பார்த்துட்டு இருக்கான். விஜய் அவர்களுக்கும் இதுல ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். அவருக்கும் மனைவியை பிரிவதற்கோ இல்ல பிள்ளையை பிரிவதற்கோ தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா தனிமனிதர்களுக்கும் தனி மனித வாழ்க்கை இருக்கிறது, தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. இதை ஒன்றை வைத்து விஜயனுடைய ஒட்டுமொத்த கேரக்டரையும் அசாசினேட் பண்ணி அவர் அரசியல் விட்டே ஒதுக்கணுங்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான எண்ணமும் கிடையாது. கொள்கை ரீதியா மட்டும் தான் அவரை கேள்வி கேட்கிறோம். ஆனா இங்க அரசியல் கட்சி தலைவர்கள், நாட்டுக்காக உழைக்கிறேன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள், ஸ்டாலின் இருக்காருன்னா குடும்பத்தோட இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்காருன்னா குடும்பத்தோட இருக்காரு, அண்ணன் சீமான் இருக்காருன்னா குடும்பத்தோட இருக்காரு, அதே போல வந்து அன்புமணி இருக்காங்கன்னா குடும்பத்தோட இருக்காங்க. எல்லாருடைய குடும்பத்தோட இருந்து குடும்பத்துக்கும் உழைத்து நாட்டுக்கும் உழைக்கிறாங்க. நீங்க உங்க குடும்பமே உங்களுக்கு எதிராக நிற்குது, அப்பா அம்மா கூட இல்லை, அது புஷியானது காரணம்னு சொல்றாங்க. கூட்டதுனால அம்மா வேற வழி இல்லாம அப்பாவை அழைச்சு கொண்டு வராங்க. அதுவும் பர்சனல் தான், அதை நம்ம போக வேண்டிய தேவை கிடையாது. ஆனா நான் நாட்டுக்காக உழைக்க போறேன், வீட்டுக்கு ஒரு பெண் எனக்கு விசிலடிப்பான்னு சொல்றாங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்களை நம்பி வந்த உங்க பெண், உங்க மனைவி உங்களுக்கு விசில் அடிக்கலையே. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு பெண்களும் விசில் அடிக்கிறாங்க. யாருக்கு விசில் அடிக்கிறாங்க? இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய நடிகர், ஆனாலும் எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்காங்க பாருங்க சங்கீதா, அவங்களுக்கு விசில் அடிப்பாங்க, அவங்க கட்ஸுக்கு விசில் அடிப்பாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு. நீதிமன்றத்தில் என்ன விசாரணை என்று விசாரித்து ஏப்ரல் 20ஆம் தேதி
முதற்கட்ட விசாரணை தொடங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் இருதரப்பு வைக்கப்படும். அது நீதிமன்ற முடிவுக்கு, நீதிமன்ற தீர்ப்புக்கு நம்ம போகவே இல்லை, போகவும் கூடாது. சங்கீதா அவர்களே மிக தெளிவாக அந்த அஃபிடேவிட் என்ன சொல்றாங்க, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, நான் எதனால விவாகரத்து வாங்குறேன், எங்க 2 பேருக்கான பர்சனல் குறித்து யூடியூப்லயோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையோ சோசியல் மீடியாக்கள்லையோ பேசுவதை கூடாது என்று அஃபிடேவிட்ல அதையும் சேர்த்திருக்காங்க. அதனால அதை அந்த பர்சனலுக்குள்ள நம்ம எப்பவுமே போகக்கூடாது. ஆனா அதை சாக்காக வைத்துக்கொண்டு சங்கீதா அவர்களுடைய கேரக்டர் குறித்து அவங்க யாரோ இயக்குறாங்க, யாரோ பணம் கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. எனக்கு சங்கீதா அவர்களுடைய குடும்பம் குறித்து தெரியும். ஈழத்தமிழர்கள் எத்தனையோ உறவினர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய குடும்பம், லண்டனில் நல்ல செட்டிலான குடும்பம், பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் வசதி வாய்ப்புலையும் அந்தஸ்திலையும் சாதாரண குடும்பம் கிடையாது, பெரிய குடும்பம் தான். அவங்களுக்கு பண தேவையும் பெரிய தேவையெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்ற அளவுக்கான பண தேவை அவங்களுக்கு இருக்கு. அந்த குடும்பம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பார்த்துக்குவாங்க. அவ்வளோ வசதியான குடும்பம் தான். அப்போ அவங்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு விஜய்க்கு எதிராக நிற்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இவ்வளோ பெரிய புகழ் கொண்ட ஒரு நடிகன், இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகன், அவருக்காக சாகரன்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் கூடிய நடிகனை எந்த மனைவியாவது வெறுப்பாங்களா? எந்த மனைவியாவது அவருக்கு எதிராக நிற்பாங்களா? முதலமைச்சர் கனவுல இருக்க ஒருத்தர் நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்க முதலமைச்சர் மனைவி அப்படி ஒருத்தவங்க எதிர்ப்பாங்களா? அப்போ அதை தாண்டி காரணங்கள் இருக்கு. அதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். தீர்ப்புகளை சமூக வலைதளங்களில் உட்கார்ந்து கொண்டு விஜய்க்கு எதிராகவோ இல்லை சங்கீதாவுக்கு எதிராகவோ எழுதுவது வன்மத்துடைய உச்சம், அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இதை சாக்கா வச்சுக்கிட்டு சங்கீதாவுடைய கேரக்டரை எவனாவது அசாசினேட் பண்ண நினைச்சா, சங்கீதாவுடைய குணாதிசயங்களை கேரக்டரை அசாசினேட் பண்ண நினைச்சா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்போது மரியாதை கருதி, கண்ணியம் கருதி ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது என்பதால் மிக கண்ணியமாக இந்த விஷயத்தை அணுக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் சங்கீதா அவருடைய கேரக்டரை நீ மொத்தமாக கேள்விக்குறியாக்கணும், இது கடைசி அம்பை எழுதிட்டாங்க, பணத்துக்கு விலை வாங்கிட்டாங்க, பின்னாடி வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் சங்கீதா அவர்கள் வந்து திமுக குடும்பத்தோட கனிமொழி பக்கத்தில் நிற்கிறாங்க, ஸ்டாலின் நிற்கிறாங்க, ஒரு புகைப்படம் வழி வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அப்போது 2010 2021 வரைக்கும் பல்வேறு காலங்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கூட, கலைஞர் அவர்கள் கூட, கனிமொழி அவர்கள் கூட விஜய் போய் நின்றுருக்காரு. அப்போ அவரையும் அந்த குடும்பம் தான் இயக்குன்னு சொல்லலாமா? அவரையும் பெண் டீம் தான் இயக்குது, அவரும் பணத்தை வாங்கிட்டு தான் அரசியல் பண்ணான்னு சொல்லலாமா? ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு எப்படி அவங்களால பேச முடியுது? முதல்ல வெக்கமா இல்லை உங்களுக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா குடும்பத்திலையும் சண்டை இருக்கு, எல்லா குடும்பத்திலையும் சின்ன சின்ன முரண்கள் இருக்கு. 5 நிமிஷம் சண்டை போடுவாங்க, 1/2 மணி நேரத்தில் சேர்ந்துக்குவாங்க. 1/2 மணி நேரம் பேசாமல் இருந்தால் அடுத்த 2 மணி நேரத்தில் சேர்ந்துக்குவாங்க. சில பேர் ஒரு நாள் பேசாமல் இருப்பாங்க. அவ்வளோதான் அதிகபட்சம். தன்னுடைய வீட்டின் பிரச்சனையை, தன் குடும்பத்தின் பிரச்சனையை, தன்னுடைய சுற்றத்தாருடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒருத்தன் நாட்டு பிரச்சனை நான் தீர்த்துருவேன், இந்த நாட்டுக்கே நான் தலைவர் இருப்பேன், என்ன கேள்வி கேட்டால் தமிழ்நாட்டே கேள்வி கேட்ட மாதிரி. இப்போ உங்கள் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு மேலே வழக்கு கொடுத்த மாதிரியா? உங்கள் மேலே விவாகரத்து மனு கொடுத்தாங்க, தமிழ்நாடு மேலே விவாகரத்து மனு கொடுத்த மாதிரியா? எனக்கு அரசியல் தெரிவு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு அரசியல் தெரிவு இல்லை. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான், வீட்டுக்கு ஒரு விஜயமா இருக்கான், வீட்டுக்கு ஒரு விஜய் கண்ணு இருக்கு அப்படிலாம் சொன்னீங்களே. இப்ப சொல்லுங்களேன், இப்ப பேசுங்களேன். உங்க பிரச்சனையை தீர்க்க முடியாது நீங்க நாளைக்கு மக்கள் பிரச்சனையை தீர்ப்பீங்கன்னு ஒரு கூட்டம் நம்புது பாருங்க. அந்த கூட்டமாவது இனிமேலா திருந்துட்டும். தமிழ்நாட்டில் பல பெண்கள் இந்த டிவியை பார்த்துட்டு இவர் நல்லா ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா வந்து குடும்ப பிள்ளையா இருப்பார், பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பார், எழுத்து வீட்டு பிள்ளை மாதிரி இருப்பார் அப்படின்னு இவரை நம்பி ஒரு கூட்டம் போச்சு. அந்த கூட்டத்தை நினைச்சா சிரிக்கவா அளவான்னு தெரியல. அந்த கூட்டத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப உண்மையிலே பரிதாபமாக இருக்குது, பாவமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல பெண்கள் வெறும் டிவியை மட்டுமே பார்க்கக்கூடிய, வெறும் திரையரங்களை போய் படத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்கள் படத்தில் நடிக்கலாம். உண்மை பாருங்க, தெரி படத்தில் சமந்தாவை காப்பாற்ற எப்படிலாம் உயிரை விடுறாரு. மனைவிக்காக பிள்ளைக்காக எவ்வளோ படத்தில் மனைவிக்காக பிள்ளைக்காக அவர் உருவார், மனைவியும் பிள்ளையும் காப்பாற்ற கஷ்டப்படுவார், அந்த பிள்ளைக்காக வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார், கேரளாவில் போய் பேக்கரி வச்சு நடத்துவார். படத்தில் பண்ணுவாருமா, நிஜத்தில் பண்ணுவாரா? நிஜத்தில் பண்ணியிருக்காரா? எல்லா படத்துலையும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சுருவார். ஒரு குழந்தை சென்டிமெண்ட்டு, ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, மனைவியை காப்பாற்றுற மாதிரி, மனைவிக்காக உருகிற மாதிரி. தெரி படத்தில் வந்து மனைவியை காப்பாற்ற முடியாது. இந்த மெர்சல் படத்தில் பார்த்தா ப்ரெஸ்ஸை வழியில் அப்படியே துடிச்சிட்டு இருப்பாங்க. மனைவி இங்கே வந்து மருத்துவமனையில் சண்டை போட்டு கலவரம் பண்ணி அடித்து தூள் கிளப்பி மனைவிக்காக உயிரை விடுவாப்புல. படத்தில் மனைவிக்காக உயிரை விடுறது, பிள்ளைக்காக உயிரை விடுறது, அப்பா அம்மாவை காப்பாற்ற உயிரை விடுறது, எல்லாம் பண்ணுறது, பிள்ளைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. படத்தில் பண்ணுறதெல்லாம் நிஜத்திலையும் பண்ணுவான்னு நம்பிக்கொண்டு, படத்தில் நடப்பதெல்லாம் நிஜத்திலையும் நடக்கும் நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் அவர் பின்னால் கண்ணை மூடிக்கிட்டு போகிற கூட்டத்துக்கு தான் சாட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க சங்கீதா. கடைசியான கூட்டத்தில் விஜய் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க சிஎம் சார், எங்களுக்கு இடம் கொடுங்கன்னாரு. உங்கள் கூட்டம் நடத்த இடம் கொடுக்கலாம், அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு வீட்டில் இடம் கொடுங்க.
அவங்களுக்கு வீட்டு இடம் கொடுக்காம நீங்க போராடுறதுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கும் ஊருக்குள்ள இடம் கட்டிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நீதி அப்புறம் வாங்கி தரலாம். உங்க மகனுக்கும் மகளுக்கும் நீதியை நீங்க கொடுங்க. உங்க கட்சியுடைய மேனிஃபெஸ்டோவை அப்புறம் வெளியிடலாம். முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்றீங்கிற மேனிஃபெஸ்டோவை வெளியிடுங்க. ஏன்னா உங்களை லட்சக்கணக்கான இளைஞர்கள், திருமணமாகாத இளைஞர்கள் பின்பற்றான். நீங்க உங்க குடும்பத்தை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவன் நாளைக்கு அவன் குடும்பத்தை கையாள போறான். இந்த உச்சநீதிமன்றத்தில் போய் நான் காருக்கு வரி கட்ட மாட்டேன், நான் வந்து இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்தீங்களே, அது மாதிரி ஜீவனாம்சம் கட்ட மாட்டேன்னு சொல்லி போயிடாதீங்க, கேவலப்பட்டுருவீங்க. நான் ஒரு மேடையில் விஜய சைக்கோன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் கொந்தளிச்சாங்க. சில ஊடகவியலாளர்கள் கூட கூப்பிட்டு அந்த வார்த்தையை பதிவு பண்ணாதீங்கன்றாங்க. சில யூடியூபர்ஸ் கூட கூப்பிட்டு அந்த வார்த்தையை பதிவு பண்ணாதீங்கன்றாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு கேட்டாங்க. ஏங்க, ஒரு மக்கள் கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு ஆன் பண்ணி போட்டு விளையாடுறவன் யாருங்க? 41 பேர் துள்ளிக்க சாகும் பொழுது அதை விட்டு போட்டு களத்தொட்டு ஓடி போறவன் யாருங்க? 41 பேர் செத்த பிறகும் தன் காலதாமதத்தால் செத்த போதும், தண்ணி இல்லாம கழிவறை இல்லாம பெண்கள் இறந்த போதும் என் மேல பழி போட்டுட்டீங்கன்னு சொல்லி 6 மாசம் கழிச்சு முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கிறவங்க பேர் என்னங்கன்னு நான் கேட்டேன். அதெல்லாம் நான் சொல்றது அரசியல் ரீதியான காரணங்கள் தான். ஆனா சங்கீதா அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு சைக்கோ என்று சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. நம்ம அரசியல் ரீதியா சொல்றோம். அவர் வந்து 4 மணி நேரம் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு ஜன்னலே பார்த்துட்டு இருப்பாரு. நாங்க 4 மணி நேரம் வீட்டை தனி, ஒரு பெரிய பங்களாங்க, 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் பெரிய பங்களாக்குள்ள யாருமே இல்லாம ஒருத்தன் ஜன்னலை மட்டுமே பார்த்துக்கிட்டு 4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு பேர் என்னங்கிற கேள்வியை நாம கேட்ட போது, பணத்துக்காக பேசுறீங்க, விஜய் வளர்ந்துட்டாருன்னு பேசுறீங்க, நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு வராம போயிடும்னு பேசுறீங்க, நாம் தமிழ் கட்சி அழிச்சுவாருன்னு பேசுறீங்க, அப்படி இப்படின்னு உருட்டாங்க. இன்னைக்கு அவருடைய மனைவி அவரை ரசித்து ரசிகையாக இருந்து, சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்கல, அப்படி ரசிகையாக இருந்தாங்க. ரசிகையவே மணந்து கொண்ட நடிகர்னு அன்னைக்கு எழுதப்பட்டுச்சு. அவருடைய ரசிகையாக இருந்து எங்கிருந்தோ பிறந்த மகள் எங்கேயோ வந்து அவரை வந்து திருமணம் செஞ்சாங்க. கூடவே அவருடைய எல்லா நிகழ்வுகளும் இருந்தாங்க. அவருடைய காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்க. அவருடைய உடை எப்படி இருக்கணும்னு அவங்க வடிவமைச்சு கொடுத்தாங்க. எல்லா ஆடியோ லாஞ்சிலையும் கிட்டத்தட்ட கடைசியாக மெர்சலோ ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு ஆடியோ லாஞ்சில் வந்து அவர் பேச பேச ரசித்து கைத்தட்டிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் இந்த நேரத்தில் ஒரு தேர்தல் தேதி 10 தேதி அறிவிக்க போது, இந்த நேரத்தில் அறிவிச்சா இது பரபரப்பாக மாறும், இது செய்தியாக மாறும், இது ஊடகங்கள் பேசும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் தனக்கு அச்சுறுத்தல் வரலாம். தனக்கு ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தலையெடுத்து போட்டுருவன்றான், மாவட்ட ஒன்றிய செயலாளரை கல்லை கட்டி கடலுக்குள்ளே இறக்கிடுவன்றான். சாதாரணமாகவே வந்து கூட்டத்துக்குள்ளே வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க, விஜய் கட்சியில் அடாவடி பண்ணுறாங்க, விஜய் பற்றி பேசினாலே அவ்வளோ அபியூஸ் பண்ணுறாங்க, விஜய் பத்தி பேசின குடும்பத்தை பற்றி நம்முடைய கேரக்டரை பத்தி கேவலமா எழுதுறானுங்க. இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்டை திறந்தா முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தை. விஜயை நோக்கி எங்கேயோ உட்காந்து கேள்வி கேட்கிற நம்மளையே தேனிக்கு வா, சேலத்துக்கு வா, தலை இருக்காது முண்டை இருக்காதுன்னு கொலை மிரட்டல் விடக்கூடிய இந்த கும்பலுக்கு விஜயினுடைய ஒட்டுமொத்தமான குணாதிசயங்களையும் நீதிமன்றத்தில் போய் சமர்ப்பிச்சிருக்காங்க. அவரால் என் பிள்ளைகள் சமூக வலைதளங்களில் பார்த்து அவர் சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் செய்த செயல்களால் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம் சொல்லி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன வார்த்தையை மறைமுகமாக சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டரை யாரும் அசாசிட் பண்ணுறதுக்கு இங்கே எவனுக்கும் உரிமை கிடையாது. அதை செய்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிமன்றம் 2 பேருக்குமான வாத பிரதிவாதங்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்குவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட தன் குடும்பத்தை கூட பார்த்து கொள்ளாத, தன் மனைவியை மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியாகவும் துன்பத்துக்கு ஆளாக்கிய ஒருத்தன் தலைவனா என்கிற கேள்வியை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் எழுப்புறேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ